வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மிகவும் அதிமுக்கியமான பதிவு. அது என்னவென்றால், சோமவாரம்னா திங்கட்கிழமை. இந்த சோமவாரத்தில் பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி. அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் வீடியோ பதிவாக பதிவிடுகின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் வருஷம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 14ஆம் நாள் 30/9/2024 திங்கட்கிழமை. இன்றைய தினம் சோமவார பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி. அதாவது சோமவாரங்கிறது பரமேஸ்வரனுக்கு மிக 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 உகந்த வாரம், கிழமை. திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்தது. அதில் பிரதோஷமும் மாத சிவராத்திரியும் வர்றது அதை விட ரொம்ப ரொம்ப விசேஷம். நமக்கு ஏகப்பட்டதான பலன்களை எல்லாம் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரர். இதை நாம் கண்டிப்பாக கடைபிடித்து அவரிடமிருந்து ஆசியை நாம் பெற வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. சரி, இன்றைய தினம் நாம் எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது. அதாவது இன்று சோமவார பிரதோஷம் மற்றும் சோமவார மாத சிவராத்திரியாக இருப்பதால் தாங்கள் அனைவரும் இன்றைய தினம் மாலை நேரத்தில் பிரதோஷ வேளையில் உங்களது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான், ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து தங்களது குடும்பத்தின் பெயரில் அர்ச்சனை செய்து சாட்சாத் ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான், ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான், ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும். 100% கிடைக்கும். அதில் எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லை. அதேபோல் இரவு நேரத்திலே மாத சிவராத்திரியாக இருப்பதால் இரவு நேரத்திலே ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையிலும் கலந்து கொண்டு தங்களால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து வில்வ மாலையை பரமேஸ்வரருக்கு சாற்றி சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரியினுடைய ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பரமேஸ்வரருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக கிடைக்கும். 100%. ஆனால் எதை செய்யக்கூடாது? இன்றைய தினம் சோமவார விரதம்
மற்றும் பிரதோஷ விரதம், மாத சிவராத்திரி விரதம் ஆகியவற்றை தாங்கள் அனுஷ்டிக்க தேவையில்லை, அனுஷ்டிக்கக்கூடாது, அதாவது கடைபிடிக்கக்கூடாது, விரதம் இருக்க வேண்டாம். காரணம் என்னவென்றால், மகாலயபட்சத்தில் இந்த பிரதோஷமும் மாத சிவராத்திரியும் வருவதால் தாங்கள் அனைவரும் பித்திருக்களுக்கு மட்டும்தான், முன்னோர்களுக்கு மட்டும்தான் விரதம் இருக்க வேண்டுமே தவிர அதிதிகளுக்கு, தெய்வங்களுக்கு விரதமானது இருக்கக்கூடாது என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புரட்டாசி மாதம் 14ஆம் நாள் 30/9/2024 திங்கட்கிழமை என்று கடைபிடிக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். சுபம் அஸ்து.